இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தைப்பூச பக்தர்களுக்காக பத்துமலையிலும் தண்ணீர் மலையிலும் மனிதவள அமைச்சின் கெசுமா மடானி சேவை திட்டம். மனிதவள அமைச்சான கெசுமா தைப்பூசத்தை ஒட்டி இவ்வாண்டும் அதன் கெசுமா மடானி திட்டத்தை தொடருகிறது. கடந்த ஆண்டு கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் ஸ்லாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவிலிலும் பினாங்கு தண்ணீர் மலை அருள்மிகு பாலதண்டாயுதபாணி ஆலயத்திலும் கெசுமாவின் சேவைகள் வழங்கப்படும். அமைச்சர் ஸ்டீவன் சிம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அதனை தெரிவித்தார். அவ்வகையில் பத்துமலையில் 700 பேரும் தண்ணீர் மலையில் 500 பேரும் அமர்ந்து ஓய்வெடுக்க வசதி செய்யப்படுகிறது. தைப்பூசத்தன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த ஓய்வெடுப்புக்கு பகுதிகள் செயல்படும். தைப்பூசம் சிறப்பாக நடந்தேறுவதை உறுதி செய்ய முழு மூச்சாய் பாடுபடும் போலீஸ், அலம் புளோரா துப்புரவு பணியாளர்கள், நகராண்மை கழக ஊழியர்கள் போன்ற முன்கள பணியாளர்களுக்கும் ஓய்வெடுக்க சிறப்பு வளாகம் ஏற்பாடு செய்கிறது. தைப்பூசம் பத்துமலையை நோக்கி செல்லும் 7 சாலைகள் மூடப்படும். தைப்பூசத்தை ஒட்டி வரும் ஞாயிறு இரவு தொடங்கி பிப்ரவரி 14ஆம் தேதி வரை பத்துமலையை சுற்றியுள்ள 7 சாலைகள் கட்டம் கட்டமாக போக்குவரத்துக்கு மூடப்படும். பெரும் கூட்டம் திரளும் என எதிர்பார்க்கப்படுவதால் சுமூகமான போக்குவரத்தை உறுதி செய்ய அச்சாலைகளை மூட வேண்டி உள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். காம்புங் மெலாயோ பத்துகேவ் சாலை சமிக்ஞை சந்திப்பு, பத்துமலை அருகே உள்ள MRR 2 டர்ன் ஆஃப், பத்துமலையை நோக்கி செல்லும் ஜாலான் பெருஷான், ஸ்ரீகொம்பாக்கில் இருந்து சுசூர் பெருஷான் நோக்கி செல்லும் MRR 2 உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட சாலைகளாகும். ஜாலான் ஸ்ரீ பத்துகேவ்ஸ் 8 பார், ஜாலான் பத்துகேவ்ஸ் லாமா சாலை சந்திப்பு, ஸ்ரீ பத்துகேவ் சாலை சமிக்ஞை விலகு பகுதி, பத்துகேவ்ஸ் பைபாஸ் தொடங்கி பத்துமலை முதன்மை நுழைவாயிலில் நோக்கி செல்லும் அவை ஆகியவை பாதிக்கப்படும் எஞ்சிய சாலைகளாகும். போர் முடிந்ததும் இஸ்ரேல் காசாவை ஒப்படைக்கும், ட்ரம்ப் நம்பிக்கை. சண்டை முடிந்து இஸ்ரேல் காசாவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் என அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அப்போது அப்பகுதி மக்கள் வேறு இடங்களில் பாதுகாப்பாக மீள் குடியேற்றம் செய்யப்பட்டிருப்பார்கள். காசாவும் புதிய நவீன குடியிருப்புகளால் அழகாகி இருக்கும். எனவே அம்மண்ணில் அமெரிக்க துருப்புகளுக்கு வேலை இருக்காது என ட்ரம்ப் சொன்னார். இதே ட்ரம்ப் தான் முன்னதாக காசாவில் சிறிய எண்ணிக்கையில் அமெரிக்க ராணுவத்தை களமிறக்கும் சாத்தியத்தை மறுப்பதற்கில்லை என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. காசாவை அமெரிக்கா கையகப்படுத்த போவதாக அறிவித்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சில தினங்களுக்கு பிறகு ட்ரம்ப் தனது கூற்றை தெளிவுபடுத்தினார். காசாவை கையகப்படுத்தும் ட்ரம்பின் திட்டத்திற்கு பாலஸ்தீனமும் உற்ற நாடுகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இஸ்ரேல் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்கள் பேரளவில் தன்னார்வமாக அடிப்படையில் வெளியேறுவதை அனுமதிக்க தயாராகுமாறு இஸ்ரேல் தனது இராணுவத்திற்கும் உத்தரவிட்டது. பதவிக்கு வந்த வேகத்திலேயே இஸ்ரேல் காசா விவகாரத்தில் ட்ரம்ப் அதிரடி காட்டினாலும் காசாவை கையகப்படுத்தும் திட்டத்தை அவர் உண்மையிலேயே தொடருவாரா என்பது நடுநிலையாளர்கள் மத்தியில் கேள்வியாகவே உள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான SST வருமான இலக்கை தாண்டி 44.7 மில்லியன் ரிங்கிட் பதிவு. SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியின் மூலம் கடந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு 44.7 பில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைத்திருக்கும் என நிதி அமைச்சு கணித்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டுக்கான ஆரம்ப இலக்கு வெறும் 41.3 பில்லியன் மட்டுமே. இந்நிலையில் இறுதி எண்ணிக்கை கடந்த ஆண்டுக்கான கூட்டரசு நிதிநிலை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்படும். மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அமைச்சு அவ்வாறு கூறியது. மற்றொரு நிலவரத்தில் 2019 முதல் 2024 வரை சீனி சார் பானங்களுக்கு கலால் வரியாக மொத்தம் 447.5 மில்லியன் ரிங்கிட் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த வருமானங்களின் மூலம் கிடைத்த நிதி நீரிழிவு சிகிச்சைக்கான SGLT2 தடுப்பான்களின் விநியோகத்தை அதிகரிப்பது மற்றும் கடைசி கட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான டயாலிசிஸ் உள்ளிட்ட பொது சுகாதார செலவினங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக அமைச்சு விளக்கியது. கடந்த ஆண்டு அக்டோபரில் 2025 பட்ஜெட்டை தாக்கல் செய்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜனவரி தொடங்கி சீனி பானங்கள் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 40 சென்ட் உயர்த்துவதாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.
மருத்துவ விசா மோசடி 22 குடிநுழைவுத்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு அழைத்த EAIC. மருத்துவ விசா மோசடி தொடர்பில் குடிநுழைவுத்துறையின் 22 அதிகாரிகளை EAIC எனப்படும் அமலாக்க நிறுவனங்களின் நெறிமுறை ஆணையம் விசாரணைக்கு அழைத்துள்ளது. உரிய ஆவணங்கள் மற்றும் தகவல்களை வழங்கி குடிநுழைவு துறையும் ஒத்துழைப்பு கொடுப்பதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தவறான நடத்தையில் ஈடுபடும் எந்தவொரு அதிகாரிகளையும் குடிநுழைவுத்துறை பாதுகாக்காது, நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என மக்களவையில் வழங்கிய பதிலில் அவர் சொன்னார். கடந்த ஆண்டு மருத்துவ விசா என்ற போர்வையில் வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக நுழைவதற்கு வழிவகுத்ததாக கூறப்படும் மோசடி மீதான விசாரணையின் ஒரு பகுதியாக 156 சமூக வருகை அனுமதி விண்ணப்ப கோப்புகளை EAIC கைப்பற்றியது. அவ்வாறு நாட்டிற்குள் நுழைந்தவர்கள் சட்டவிரோதமாக வேலை செய்வதற்கான பல ஆண்டுகளாக காணாமல் போய்விடுவது கண்டறியப்பட்டுள்ளது. மாசாய் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தைப்பூச திருவிழாவில் கிளீன் தைப்பூசம் நடவடிக்கை தன்னார்வலர்களுக்கு அழைப்பு. இந்த வருட தைப்பூசத்தன்று மாசாய் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பிரார்த்தனைகள் மற்றும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற வரும் பக்தர்கள் மாசாய் முருகனின் திருத்தலம் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய சுற்றுவட்டார மக்களின் நற்சேவையை ஆலய நிர்வாகம் நாடி உள்ளதாக அந்த ஆலயத்தின் தலைவர் சுப்பிரமணியம் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தைப்பூச திருநாளில் பத்துமலை, பினாங்கு, ஈப்போ, சுங்கைப்பட்டாணி ஆகிய இடங்களில் இருக்கும் முருகன் ஆலயங்களின் தூய்மையை பாதுகாத்து வருவது தைப்பூசம் கிளீன் தைப்பூசம், தூய்மையான தைப்பூசம் எனும் கருப்பொருளில் தூய்மையாய் பேணி வரும் குழுவினர் இவ்வருடம் மாசாய் சுப்பிரமணியர் ஆலயத்தின் அழைப்பினை ஏற்று முதல் முறையாக மாசாய் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு தங்கள் சேவையை வழங்கவிருக்கின்றனர். இந்த நடவடிக்கைக்கு தன்னார்வலர்கள் முன்வரும்படி அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் இணைப்பில் தங்களது பெயர்களை பதிந்து தைப்பூச விழாவிற்கு போது மாசாய் சுப்பிரமணியர் ஆலயத்தின் தூய்மையை காக்க உதவும்படி சுப்பிரமணியம் கிருஷ்ணன் அறைகூவல் விடுத்தார். ஜொஹூர் தாமான் ஸ்ரீ கூடாயில் மூதாட்டி இறந்து கிடந்த சம்பவம், வாரிசுகள் 2 பேர் கைது. ஜொஹூர் ஸ்கூடாய் தாமான் ஸ்ரீ கூடாயில் உள்ள ஒரு வீட்டில் 79 வயது மூதாட்டி இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பில் ஒரு ஆடவரும் பெண்ணும் கைதாகியுள்ளனர். மூதாட்டியின் மரணத்தில் குற்ற அம்சங்கள் இருப்பதாக போலீசுக்கு சந்தேகம் வந்ததை அடுத்து அவ்விருவரும் கைதாகினர். மூதாட்டியின் வாரிசுகள் என நம்பப்படும் அந்த 51 வயது ஆடவரும் 58 வயது மாதவும் போலீசிடம் முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்நிலையில் மரணமடைந்தவருக்கு சொந்தமான சில பொருட்களும் காணாமல் போயிருக்கின்றன. அவற்றை சந்தேக நபர்களே எடுத்துக்க வேண்டும் என வடஜொஹூர் பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் கூறினார். சந்தேக நபர்களிடம் இருந்து 2 கைபேசிகள், உடைகள், ஒரு தலகாணி, நகை அடகு வைக்கப்பட்ட 2 ரசீதுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. கொலை விசாரணைக்காக இருவரும் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக புதன்கிழமை இரவு 7 மணி வாக்கில் வீட்டின் வரவேற்பறையில் பாத்திக் துணியால் போர்த்தப்பட்டு அம்மூதாட்டி தரையில் கிடந்ததை அக்கம் பக்கத்தார் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். மருத்துவ சிகிச்சைக்காக பேரரசர் வெளிநாடு புறப்பட்டார். மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றுள்ளார். பேரரசருடன் அவரது 2 புதல்வர்களான துங்கு அப்துல் ரஹ்மான் மற்றும் துங்கு அபு பக்கர் ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர். இந்த விவகாரத்தை ஆட்சியாளர்கள் மற்றும் கூட்டரசு அரசாங்கத்திற்கு சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளதாக இஸ்தானா நிகிரா முகநூலில் பதிவிட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய பேரரசர் விரைவில் நலன் பெறுவதற்கும் அவர் தொடர்ந்து நலமாக இருப்பதற்கும் பிரார்த்திக்கும்படி அனைத்து மக்களும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் இஸ்தானா நிகிரா வலியுறுத்தியுள்ளது. காதலியுடன் பிரச்சினை காரணமாக பினாங்கில் பீரங்காடியின் 7வது மாடியில் இருந்து விழுந்த சுற்றுப்பயணி. பினாங்கு பெர்சிகாரான் குர்னே சாலையில் உள்ள பேரங்காடியின் 7வது மாடியில் இருந்து விழுந்து தலையில் காயமடைந்த அமெரிக்க சுற்றுப்பயணியின் உடல்நிலை சீராக உள்ளது. 25 வயது அவ்வாடவர் பினாங்கு பெரிய மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு விட்டார். திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அப்துல் ரசாக் முகமது அதனை உறுதிப்படுத்தினர். சுற்றுப்பயணம் செய்வதற்காக பிப்ரவரி 1ஆம் தேதி குடும்பத்தோடு அவர் மலேசியா வந்துள்ளார். வந்த இடத்தில் காதலியுடன் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதாக குடும்ப உறுப்பினர்கள் போலீசிடம் கூறினர். பிப்ரவரி 12இல் அவர்கள் தாயகம் திரும்பவிருந்ததும் தெரிய வந்தது. அவ்வாடவர் இன்னமும் சிகிச்சையில் இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை.
முன்னதாக நேற்று முன்தினம் மதியம் 1:55 மணி அளவில் ஆடவர் 7வது மாடியில் இருந்து விழுந்தார். அரை சுயநினைவோடு கிடந்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தைப்பூசத்தின் போது மதுபான விற்பனைக்கும் உட்கொள்ளவும் பேராக் அரசாங்கம் தடை. இப்போ தைப்பூச கொண்டாட்ட இடங்கள் நெடுங்களிலும் பிப்ரவரி 10 முதல் 12ஆம் தேதி வரை மதுபானங்களை விற்கவும் உட்கொள்ளவும் பேராக் மாநில அரசு தடை விதித்துள்ளது. மீறினால் பொது அமைதியை சீர்குலைத்ததன் பேரில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மனிதவளம், சுகாதாரம், இந்தியர் நலன் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அவ்வாறு எச்சரித்தார். முந்தைய ஆண்டுகளில் தைப்பூசத்திற்கு வந்தவர்களில் ஒரு சிலர் குடித்துவிட்டு ரகளைகளை ஈடுபட்டது உட்பட விரும்பத்தகாத சம்பவங்கள் குறித்து புகார்கள் பெறப்பட்டதே இவ்வாண்டு அதற்கான காரணம் என அவர் சொன்னார். முந்தைய ஆண்டுகளில் குறிப்பாக இரவு நேரங்களில் மதுபான விற்பனையும் குடித்தலும் இருந்துள்ளது. அதனால் கடுமையான நடவடிக்கை இல்லை. இவ்வாண்டு அப்படியல்ல. போலீசார் நிச்சயம் அமைதி காக்க மாட்டார்கள். சம்பந்தப்பட்டோர் உடனடியாக கைது செய்யப்படுவர் என சிவனேசன் கூறினார். இவ்வாண்டின் 33 நாட்களில் வர்த்தக குற்றங்களில் 260 மில்லியன் ரிங்கெட் இழப்பு. 2025 புத்தாண்டு கொண்டாடிய 33 நாட்களில் நாடு முழுவதிலும் ஏற்பட்ட வர்த்தக குற்ற செயல்களில் 260 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி 2ஆம் தேதி வரை 5153 புகார்கள் சம்பந்தப்பட்ட 26 கோடியே 28 லட்சத்து 2072 ரிங்கிட் மோசடி பதிவாகி இருப்பதாக புகிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் ஸ்ரீ முகமது ரம்லி யூசுப் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கிடைக்கப்பட்ட 4889 புகார்கள் ஏற்கனவே ஏற்பட்ட 278.1 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பை விட இது 26 விழுக்காடு அதிகமாகும். தினசரி வர்த்தக குற்றங்களில் 7.88 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பெரிய அளவில், அதாவது 87.9 விழுக்காடு குற்ற செயல்களில் 195.3 மில்லியன் ரிங்கிட் இணைய மோசடியாகும் என ரம்லி தெரிவித்தார். மேலும் 49.6 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 1988 தொலைத்தொடர்பு மோசடிகள், 6.8 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 912 மின் வர்த்தக மோசடிகள், 125.7 மில்லியன் ரிங்கிட் தொடர்பிலான 765 முதலீட்டு மோசடி சம்பவங்களும் அடங்கும்.